ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி அருகே உள்ள பாலேகுழி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனந்தன் தெய்வானை தம்பதியர். இவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள தோட்டத்தில் தனியாக வீடு கட்டி வசித்து வருகிறார்கள். ஆனந்தன் வேலம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் அவரது மனைவி பாலேகுழி அரசு துவக்க பள்ளியில் ஆசிரியையாகவும் வேலை பார்த்து வந்தனர். கணவன் மனைவி இருவரும் ஆசிரியர் என்பதால் வழக்கம் போல வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி மாலை இருவரும் வீடு திரும்பிய போது வீட்டின் மெயின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்து 62 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. அதே பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது நம்பர் பிளேட் இல்லாத ஸ்கூட்டியில் கொள்ளையன் ஒருவன் வந்து சென்றது தெரிய வந்தது. அந்த ஸ்கூட்டியின் அடையாளங்களை வைத்து நடத்திய விசாரணையில் ஸ்கூட்டி மத்தூர் அடுத்த ஒப்பிலிகாட்டூர் பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவருடையது என தெரிய வந்தது. மேலும் கொள்ளை சம்பவம் நடந்தபோது அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவரில் சரவணனின் செல்போன் நம்பர் பதிவாகி இருந்ததும் தெரிய வந்தது. உடனே சரவணன் வீட்டுக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த சரவணன் மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகியோரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதிலளித்ததால் பர்கூர் கிரைம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. சரவணன் சாந்தி தம்பதியினருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவரும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வந்தனர். காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் சரவணன் மீது ஏராளமான திருட்டு வழக்குகளும் உள்ளது தெரிய வந்தது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் அடிதடி வழக்கு ஒன்றில் கைதான சரவணன் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது சிறையில் இருந்தபோது நாமக்கல்லில் நடந்த திருட்டு வழக்கில் கைதான திருப்பத்தூர் மாவட்டம் வடக்குப்பட்டு பகுதியை சேர்ந்த திருமால் என்பவருடன் சரவணனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. திருமால் மீது ஒரு கொலை வழக்கும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் 25க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளும் உள்ளன. சிறையில் நண்பர்களாக பழகிய இருவரும் கடந்த ஜூன் மாதம் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தனர். பின்னர் திருமால் சரவணன் வீட்டுக்கு செல்வதும் சரவணனுடன் அவரது வீட்டிலேயே தங்கி மது அருந்துவதையும் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பாலேகுழி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை காண சரவணனும் திருமாலும் பைக்கில் சென்றுள்ளனர். அப்போது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள தோட்டத்தில் தனியாக இருந்த வீட்டை நோட்டமிட்ட இருவரும் கொள்ளையடிக்க திட்டமிட்டனர். அந்த வீட்டுக்கு வந்து செல்லும் பாதைகளை சரவணன் பக்காவாக ரூட் போட்டு கொடுத்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சரவணனுக்கு சொந்தமான நம்பர் பிளேட் இல்லாத ஸ்கூட்டியை சரவணன் மற்றும் மனைவி சாந்தி ஆகியோர் சேர்ந்தே திருமாலிடம் கொள்ளையடிக்க கொடுத்து அனுப்பியுள்ளனர். தனி ஆளாக சென்று கொள்ளையடித்து விட்டு வந்த திருமால் 30 பவுன் தங்க நகைதான் கிடைத்தது என கூறி அதனை தங்களிடம் கொடுத்ததாக சரவணன் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். கொள்ளையடித்த போது சரவணனுக்கு திருமால் போன் செய்ததால் சரவணனின் மொபைல் எண் அந்த டவர் பகுதியில் பதிவாகி உள்ளது. திருமாலை பிடித்து விசாரித்தால்தான் மீதமுள்ள 32 பவுன் நகை எங்கே உள்ளது என்பது தெரியவரும் என்கிற முடிவுக்கு வந்த பர்கூர் கிரைம் போலீசார் சரவணனின் மனைவி சாந்தியை தனியாக அழைத்து சென்று, உன் கணவர் திருடவில்லை, நகைகளை மட்டும் தான் வாங்கி வைத்துள்ளான், திருமால் தான் குற்றவாளி, அவன்தான் எங்களுக்கு தேவை, அதனால் உன் கணவர் சரவணன் மீது டம்மி கேஸ் போட்டு அனுப்பி விடுகிறோம், நீ திருமாலை வரவழைத்தால் மட்டும் போதும் என கூறி சாந்தியை மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். போலீசார் கூறியபடியே திருமாலுக்கு போன் செய்த சாந்தி அவரை வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார். கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சாந்தியின் வீட்டுக்கு வந்த திருமாலை அங்கு மறைந்திருந்த போலீசார் பிடித்து கைது செய்தனர். திருமாலிடம் அந்த 32 சவரன் நகை எங்கே என போலீசார் விசாரித்த போது அவர் சொன்ன தகவல் திடுக்கிட வைத்தது.
திருமால் சிறையில் இருந்து வந்ததும் அடிக்கடி சரவணன் வீட்டுக்கு வந்து சென்ற போது திருமாலுக்கு சாந்தியோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் தகாத உறவாக மாறியுள்ளது. சரவணன் இல்லாத நேரத்தில் திருமால் சாந்தியோடு தனிமையில் இருந்துள்ளார். மேலும் 62 சவரன் நகைகளை கொள்ளையடித்த திருமால் சரவணனிடம் 30 சவரன் நகைதான் கிடைத்தது என கூறிவிட்டு மீதம் இருந்த 32 சவரன் நகைகளை சாந்தியிடம் கொடுத்து, இது நான் உனக்கு கொடுக்கும் காஸ்ட்லி கிஃப்ட் என பரிசளித்து சென்றதும் தெரிய வந்தது. சாந்தியிடம் இருந்து போன் கால் வந்ததும் தனிமையில் இருக்கத்தான் அழைக்கிறாள் என குஷியான திருமால் சாந்தி வீட்டுக்கு சென்று வசமாக சிக்கிக் கொண்டார். பக்காவாக திட்டத்தை நிறைவேற்றிய பர்கூர் கிரைம் போலீசார் சாந்தியை அனுப்பி வைத்ததுமே அவரது கணவன் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் தள்ளினர். பின்னர் சாந்தியையும் திருடி பரிசளித்த திருமாலையும் போலீசார் கைது செய்து மொத்த நகைகளையும் மீட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருமாலை சேலம் சிறையிலும் சாந்தியை தருமபுரி பெண்கள் சிறையிலும் அடைத்தனர். பர்கூர் கிரைம் போலீசாரின் இந்த சாமர்த்திய செயலை பலரும் பாராட்டி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.